செல்ல குழந்தையே, இந்த மங்கள செவ்வாயினுடைய வெற்றி விடியலில் பிள்ளை உன்னை காண்பதற்காக உன் அம்மா நான் மகிழ்ச்சியோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என்னை கண்டவுடன் என் குழந்தை நீ மன மகிழ்ச்சியோடு உன்னுடனே அழைத்து என்னை உள்ளே அழைத்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் என் பிள்ளையை எப்படியும் இந்த தாயானவள் என்னை கண்டு விடுவாள். நீ அழைக்காமல் விட்டு விட்டாய். ஆனால் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ எண்ணல்கள் மத்தியில் இருந்தாலும் இந்த தாயானவள் என்னை நீ நினைக்காமல் இருந்தது கிடையாது. இந்த அம்மாவினை பற்றி ஒரு நாளும் என் பிள்ளை யோசிக்காமல் இருந்தது கிடையாது. உன்னுடைய இந்த அன்பிற்கு அடிபணிந்துதான் உன் வராகி அம்மா தினம் தினம் உன்னை காண வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான வெற்றி வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன். எல்லா சூழ்நிலையிலையும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இப்போது உன் தாயானவள் எனக்கு வந்துவிட்டது. என் பிள்ளையே, இன்றைய நாள் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் மன தெளிவோடு மனதில் தூய்மையோடும் செய்துவிடு. அம்மா உன்னோடு இருந்து உனக்கு வெற்றியினை நிச்சயமாக உன்னுடைய கைகளில் பரிசாக கொடுப்பேன் என்பதை மட்டும் என் குழந்தை நீ மறந்துவிடக் கூடாது. நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தொடங்குகின்ற ஒவ்வொரு விடியலும் உனக்கானது என்பதை முதலில் புரிந்து கொள். கஷ்டமாக இருந்தாலுமே அது உனக்கானது தானே. அதை இல்லை என்று உன்னால் மறுத்துவிட முடியுமா? அதனால்தான் என்ன நடந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொண்டு எந்த விஷயமானாலும் சரி அதை மனதிற்குள் தெளிவினை கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் நடத்தி வெற்றியினை பெற்றுவிட வேண்டும், நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் வைத்து கொண்டிரு. நான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷம், உனக்காக மன நிம்மதி என்று எல்லாவற்றையுமே ஒரு நாள் உன் கைகளில் நிச்சயமாக கொடுப்பேன். அதற்கான நேர காலங்கள் எல்லாம் கூடி வந்து கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றிற்குமான சூழ்நிலைகள் ஒரு நாள் நிச்சயமாக மாறத்தான் கொடுக்கும். அதுபோலதான் இன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மிகுதியான மாற்றங்களை கொடுக்கத்தான் போகின்றது. சில நாட்கள் சில வெற்றி விடியலில் உனக்காக திடீர் திருப்பத்தை கையில் கொண்டு வந்து கொடுக்கும். அதே போலதான் இன்றைய விடியலும் என் குழந்தை முதலில் எண்ணிக்கொண்டு இந்த நாளில் நீ நினைத்ததை உனக்கு கை கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு வெற்றி விடியலை நோக்கி வெற்றிகரமாக உன்னுடைய பயணம் இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு என் பிள்ளை இந்த தாயின் மீது அன்பு கொண்டு மற்ற எல்லாம் துச்சம் என எண்ணி எந்த கெடுதல் நமக்கு நடந்தாலும் நம் அம்மா நம்மை காப்பாற்றி விடுவாள் என்று நினைக்கின்றாயோ, அந்த எண்ணத்தோடு இந்த வாழ்க்கை பயணத்தை தொடங்குவாய். ஆனால் அம்மா உன்னோடு இருந்து உனக்கு அதனை நிச்சயமாக செய்து கொடுக்காமல் விட்டு விட மாட்டேன். என்னையே கதி என்று சரணடைந்த என் பிள்ளைக்கு நிச்சயமாக வெற்றி என்பது உறுதி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அதை நான் என்று கொடுப்பேன், எப்படி கொடுப்பேன், நீ எதிர்நோக்க வேண்டும் அல்லவா? வராகியின் வாழ்க்கைக்குள் வந்து விட்டால் என்றால் அடுத்த கணமே நீ செய்ய வேண்டிய விஷயம் உன்னுடைய முயற்சியை அதிகமாக செய்ய வேண்டும், உன்னுடைய வெற்றி அதிகமாக கொடுக்க வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதை சந்தோஷமாக நான் உனக்கானதாக உருவாக்க வேண்டும். மற்றவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை கூட உனக்கு சாதகமாக்கி அதை நிச்சயமாக வெற்றியாக மாற்றி அவர்களின் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். என் குழந்தைக்கு அதனை சூழ்நிலையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த வராகி என்னும் போது உனக்கு வாழ்க்கையில் வேறு எந்த பிரச்சனைகளுக்கும் இல்லை. நீ உன்னுடைய முயற்சியில் மட்டும் பின் வாங்காமல் உன்னுடைய வெற்றியினை மட்டும் நோக்கி பயணித்துக் கொண்டே இரு. அதை உனக்கு தரப்போகின்றேன். அதனால் என் குழந்தை வாழ்க்கையில் இதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். என் பிள்ளையே, முதலில் இந்த விடியலை உனக்கு கொடுப்பதற்காக நீ இந்த பிரச்சோதனத்தில் நன்றியை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு விடியலிலும் நிரந்தரமற்றது என் பிள்ளையே. அதனால் உனக்கு இந்த அற்புதமான விடியல் கிடைத்திருக்கின்றது.
அப்படியானால் இன்று ஏதாவது ஒன்றினை சாதித்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொள். நீ செய்கின்ற விஷயங்களில் யாரேனும் ஒருவருக்கு கிடைத்திருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் முன்னால் யாரும் கஷ்டங்களை அனுபவிப்பதாக இருக்கக்கூடாது. நீ உன் நிலையிலிருந்து சிந்தித்து பார். அடுத்தவரிடம் பேச வேண்டும். ஏன் தெரியுமா? நீ இன்று இந்த நாளை நல்ல பொழுது ஒரு விஷயத்தை செய்ய சென்று கொண்டிருக்கும் போது சற்றென்று யாரும் முகம் தெரிந்தவரோ அல்லது தெரியாதவரோ உன் மனம் நோகும்படி ஒரு வார்த்தை பேசிவிட்டால் உடனடியாக நீ என்ன நினைப்பாய்? நான் இன்று இந்த காரியத்தை நினைத்தேனே, என் மனம் வேதனைப்படுத்தும்படி இவர்கள் பேசிவிட்டார்களே, இனி எப்படி இந்த காரியம் நல்லபடியாக நடக்கும்? தொடங்கும் முன்பே நாம் மனது காயப்படுத்தி நடந்துவிட்டதே என்று சொல்லிதானே வேதனைப்பட்டு அடுத்து செய்யவிருக்கின்ற நல்ல செயல்களை கூட நீ செய்யாமல் விட்டு விடுவாய். இதுபோலதான் மற்றவர்களுக்கு அவரவர்கள் என்னென்ன செயல்களை செய்வதற்காக அந்த நாளை தொடங்கி எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் ஒரு விஷயத்தை செய்வதற்கு அன்று செல்கிறார் என்று உனக்கு தெரியாது. அதனால் எதையுமே முதலில் புரிந்து கொண்டு அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதை மட்டும் நீ அன்று செய்து விட்டாய். ஆனால் இதுவே நீ இந்த வாழ்க்கையின் சாதனைதான் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு இன்பமும் ஏதேனும் ஒரு கஷ்டத்திற்கு பின்னால் வந்ததுதான். அதனால் மற்றவனுடைய கஷ்டங்களை எல்லாம் என் பிள்ளை நீ தூக்கி சுமக்காமல் ஒருபோதும் அவர்களின் கஷ்டங்களுக்கு நீ காரணமாக இல்லாமல் இருந்து விட்டாலே போதும். அதுதான் இந்த வாழ்க்கையில் நீ இத்தனை காலமும் வாழ்வதற்கான அர்த்தம் என்பதை முதலில் புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் இந்த வராகி என்னுடைய அன்பிலும் அருளிலும் உனக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும் என்பதை முதலில் மறந்துவிடக்கூடாது. எந்த நேரத்தில் என்ன வந்து சேரும் என்பதை மட்டும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. எந்த நேரத்தில் யாரெல்லாம் உனக்கு உதவி கிடைக்கும் என்பதையும் உன்னால் தனித்து விட முடியாது. ஆனால் நடத்தி கொடுக்க வேண்டும் நேரத்தில் தான் இந்த வராகி சர்வ நிச்சயமாக உனக்கு அதனை சத்தியமாக நடத்தி கொடுத்து விடுவேன். யார் நினைத்தாலும் யார் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வந்து விட்டு செல்வதற்கு இது ஒன்றும் திறந்த வழி அல்ல. என் பிள்ளையே, நான் இருக்கின்றேன் அல்லவா? எந்த ஒரு தீய சக்தியும் உன் வாழ்க்கையில் நுழைந்து விடாமல், எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் உனக்குள் வந்து சேர்ந்து விடாமல் காத்து நிற்கின்றேன். நீ எதிர்மறை எண்ணங்களை மட்டும் உனக்குள் கொண்டு வராமல் இருந்து விட்டால் போதும். எதிர்மறையான எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கை நிலைக்கு கொண்டு வந்தது. இனிமேல் மேலும் எல்லாவற்றையுமே உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக நடக்கும். நம்மளால் முடியும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். உன்னுடைய வெற்றிக்கு நான் பொறுப்பாக்கி விடுவேன். என் பிள்ளையே, ஒவ்வொரு முறையும் நீ என் முன்னால் நிற்கும் போதெல்லாம் உன்னுடைய மனதிடம் நீ கேட்டுப்பார். நாம் உண்மையாகவே எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருக்கின்றோமோ அல்லது யார் மனதாவது நமக்கே தெரியாமல் நான் காயப்படுத்தி இருக்கின்றோமோ என்று அப்போது உனக்கு என்ன தோன்றும் தெரியுமா? நீ பட்ட கஷ்டங்களுக்கும் காயங்களுக்கும் தான் உன் முன்னால் வந்து நிற்கும். நீ பட்ட வேதனைகள் தான் உன் முன்னால் வந்து நிற்கும். என் பிள்ளையே, இதையெல்லாம் மறந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை முழுமையான சூழ்நிலைகளையும் உருவாக்கி உன்னுடைய வெற்றியை நீ நிலைநிறுத்த என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எப்போதும் போல் நீ செய்கின்ற செயல்களில் திறமையாக செய்து கொண்டே இரு. அடுத்தவரின் வாழ்க்கையில் தலையிடாமல், அடுத்தவரின் பேசுகின்ற வார்த்தைகளை உன் வாழ்க்கையில் எடுத்து கொள்ளாமல், சரி என்றால் ஏற்றுக்கொள், தவறு என்றால் விட்டு விலகி நின்று கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது ஒவ்வொன்றும், நன்மைக்கான விஷயங்களும் ஒரு நாள் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, ஒன்று மொத்தத்தில் நீயாகவே இரு என்று அம்மா சொல்லியிருக்கின்றேன் அல்லவா? ஒவ்வொரு செயலிலும் செய்யும் போது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். யாருடைய உதவிகளும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் தேவைப்படுகின்றதோ அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன். அம்மாவின் மனமகிழ்ச்சிக்கு காரணம் இதுதான். என் பிள்ளையின் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. அதை நான் கொடுக்கக்கூடிய
வேண்டிய நேரத்தில்தான் நான் உன்னை சந்தித்திருக்கின்றேன். மனநிறைவோடு இருக்கின்ற என் நாளை நீ தொடங்கு. வெற்றி உனதானது. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போது முழு மனதோடு உண்டு. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.